தங்கச்சிறகல் சேனலின் அன்பு வாழ்த்துக்கள். இட்டாலியில் பரேட்டோ அப்படிங்கிற மிகப்பெரிய எக்கனாமிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். ஸோ அவரோட தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாணியை பயிர் பண்ணி அவர் விவசாயம் பண்ணிருந்தார். அதில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடச்சிது. அது என்ன அப்படின்னா, அவருடைய தோட்டத்தில் 20% பட்டாணிகள் தான் 80% மகசூலை கொடுத்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. பரேட்டோ ஒரு பேசிக்லி ஒரு எக்கனாமிஸ்ட் பார்த்தீங்களா. ஸோ சும்மா இருப்பாரா, அவர் அதே டேட்டா ஒரு பொருளாதாரத்தில் அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போது மிகப்பெரிய பூதாகரமான ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் 80% ஆஃப் வேர்ல்ட்ஸ் வெல்த், அதாவது 80% உலக மக்களின் பணம் இருக்குது பார்த்தீங்களா, அது 20% மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது 80% ஆஃப் வேர்ல்ட்ஸ் வெல்த் இன் 20% ஆஃப் பீப்புள். இது தாங்க அவர் அறிவித்தார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை கிரியேட் பண்ணிடுச்சு. நிறைய சயின்டிஸ்ட், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அவரோட பரேட்டோ அந்த பிரின்சிபலை அவங்க அப்ளை பண்ணி அவங்க பிரம்மாண்டமான ஒரு ப்ராஃபிட்டை, பிரம்மாண்டமான ஒரு சக்ஸஸ் அவங்க அடைஞ்சாங்க. ஸோ இந்த பரேட்டோ பிரின்சிபலை நம்மளோட ஒர்க் பிளேஸில், நம்மளோட ஆர்கனைசேஷனில் நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு எந்த மாதிரியான சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், அதாவது பட்டாணிக்கும் பட்டதாரிக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு. அதுக்குண்டான பதில் இந்த வீடியோவில் தாங்க இருக்குது. சரிங்க, தங்கச்சிகள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச்சிங் ஐடியாஸ், ரெஸ்யூம் ரைட்டிங், இன்டர்வியூ ஹேக்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் ஆஃப் கரியர் டெவலப்மெண்ட், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், தமிழ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கேட்டகரியில் எக்கச்சக்கமான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ லைப்ரரியே இருக்குது பர்சனல் க்ரோத், செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ நீங்கள் அதில் விருப்பமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்க, இந்த பரேட்டோ பிரின்சிபல் பார்த்தீங்களா, இதை நம்மளோட பில் கேட்ஸோட ஆர்கனைசேஷன், அதாவது மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப ரீசெண்டாக. அதாவது அவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப கிராஷஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது அவங்களோட டெக்னிக்கல் டேட்டா சென்டர்லேருந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புது சாஃப்ட்வேரில் 80% ஆஃப் கிராஷ் நடக்குது, அதுக்கு 20% ஆஃப் த பக்ஸ் தான் காரணம் அப்படின்ட்டு அவங்க ஒரு சில பக்ஸை இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இமிடியேட்டாக டாப் லீடர்ஷிப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 20% ஆஃப் பக்ஸ் எப்படிப்பட்டது, அதோடைய பேட்டர்ன் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான கோடிங் ப்ரோக்ராமிங் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான ரிசோர்ஸ் தேவைப்படுது அப்படின்ட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த 20% பக்ஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி மார்க்கெட்டை ரீலிஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய அப்டேட் கொடுக்குறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதாவது 6 மாதம் கழித்து அதை அவங்க மெஷர் பண்ணும்போது தான் தெரிய வருது, அந்த பக்ஸு பார்த்தீங்களா, அதோடைய அந்த சிஸ்டம் கிராஷஸ் அதிகமான அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த பரேட்டோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் கூட யூஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸில் ஒரு எட்ஜை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதே பரேட்டோ பிரின்சிபலில் நாம் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க் பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணி நாம் எப்படி மிகப்பெரிய ஒரு எட்ஜ், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், சேலரி இன்க்ரிமெண்டலாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், இல்லை நம்மளோட சர்வேவில் நம்ம தக்க வைக்கிறதுக்காக கூட நம்ம இந்த பரேட்டோ பிரின்சிபலை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சின்ன ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய ஒரு எம்என்சி ஆஃபீஸாக கூட இருக்கட்டும். ஸோ நாம் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் நிறைய விதமான ஜாப் கேட்டகரிஸ் இருக்குது, டாஸ்க் கேட்டகரிஸ். அது எப்படின்னா, ரொட்டீன் ஜாப், நான் ரொட்டீன் ஜாப், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஜாப், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல், நான் கிரிட்டிக்கல் அப்படின்ட்டு நிறைய ஒரு டைப்ஸில் இருக்குது நம்ம ஒர்க் பண்ணுறதுல. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிரிட்டிக்கல் ஒர்க்கு, நான் கிரிட்டிக்கல் ஒர்க்கு, ரொட்டீனு, நான் ரொட்டீன், எமர்ஜென்சி அப்படின்ட்டு இது எல்லா டைப்பையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பாயசமாக குடிக்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்குது தெரியுமா, வடை கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த வடையை சாப்பிட்டுட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த பரேட்டோ பிரின்சிபலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கேபிஐ இல்லை பிஎம்எஸ், அதாவது கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் இல்லாட்டி பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரொம்ப சொல்லப்போனால் டார்கெட், அதாவது அந்த வருஷத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறீங்க, எவ்வளோ செய்யணும் அப்படின்ட்டு அந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கும், அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கேட்டகரிஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 20% ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த 20% ஆஃப் டாஸ்க் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் 80% ஆஃப் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ அந்த 20% ஆஃப் டாஸ்க் அண்ட் 20% ஜாப் என்ன அப்படின்னு நீங்கள் தாங்க கண்டுபிடிக்கணும். நம்ம லிங்க்டின் சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவே நம்ம எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நம்ம எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கிறாரு, அவர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு மிகப்பெரிய வேறு விதமான பெட்ரோகெமிக்கல், ரிஃபைனரி, இந்த மாதிரியான
ஒரு இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கும் ரொட்டீனு, நான் ரொட்டீன், எமர்ஜென்சி, கிரிட்டிக்கல், நான் கிரிட்டிக்கல் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேட்டகரிஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு ரொட்டீன் ஜாப்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, டெய்லி வந்து என்ன பண்ணணும், ஜாபை வந்து பிளான் பண்ணணும். அடுத்த நாள் நம்ம என்னென்ன ஜாப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஜாப் பிளானிங். ரெண்டாவது வந்து ஜாப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய டீமுக்கு வந்து அந்த ஜாபை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன், அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த ஷாப் ஃப்ளோரை விசிட் பண்ணுறது, இல்லாட்டி அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது, விசிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து டெய்லி டிபார்ட்மெண்ட் மீட்டிங் இருக்கும், அதை அட்டன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே உண்டு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்து சில எக்ஸல் ஷீட்டை, சில வேர்ட் டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அப்டேட் பண்ணுறதை யாருமே வாசிக்க மாட்டாங்க, யாருக்குமே உதவாது. பட் அதை டெய்லி வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட் ஜென்ரேஷன் இருக்குங்களா, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ரொட்டீன் கேட்டகரியில் வந்துட்டு இருக்குங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? வெறும் 20% தான் இருக்கும். ஸோ இந்த 80% ஆஃப் ரொட்டீன்லாம் நீங்கள் விட்டுட்டு 20% ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 80% ஆஃப் ரிசல்ட் நீங்கள் அடைஞ்சிடலாம். உங்களுடைய PMS, KPI இல்லை அந்த டார்கெட்டில் 80% ஆஃப் ரிசல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த 20% ஜாப்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதே மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு நம்ம வருவோமே. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய அந்த 20% எஃபெக்டிவான அந்த ஃபோக்கஸ் ஏரியா எங்கே இருக்கும் அப்படின்னா கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸில் இருக்கும். அதாவது அந்த இண்டஸ்ட்ரியில் 1000 எக்யூப்மெண்ட் இருந்தாலும் சில எக்யூப்மெண்ட் மட்டும்தான் கிரிட்டிக்கல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட் படுத்துருச்சு அப்படின்னா, இல்லை அந்த எக்யூப்மெண்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதிக அளவு பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் என்ன, அதுக்கு என்னமான மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட முக்கியமான அந்த 20% கீழே வரக்கூடியதாக இருக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஆடிட் வந்து இன்றைக்கி வந்து நிறைய ஆர்கனைசேஷனில் வந்துட்டு இருக்குது. சில ஆர்கனைசேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆடிட்டில் இருந்து 5-6 ஆடிட் வரைக்கும் ஒரு வருஷத்தில் நடந்துகிட்டே இருக்குது டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸில். ஸோ இந்த ஆடிட்டுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸ் என்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த ஆடிட்டுக்கு தேவையான நிறைய ஃபீல்டு ஒர்க்கு பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான ஆடிட் விஷயங்கள் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து 20% கீழே வருது. பட் அதுக்கு வந்து 80% ஆஃப் ரிசல்ட் இருக்குது. ஏன்னா அந்த ஆடிட்டில் ஒரு சின்ன மைனர் என்சி வந்துட்டாலும் கூட அந்த ஆர்கனைசேஷனுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 5 இல்லை 6 ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 80% ரிசல்ட் கொடுக்க போகுது. ஸோ அந்த 5 ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு 1 by 1 நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ரிசோர்ஸை வந்து டெவலப் பண்ணுங்கள். சில ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா மேன் பவர் ரிசோர்ஸ் தேவைப்படும், சில ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து மெட்டீரியல் ரிசோர்ஸ் தேவைப்படும், சில ஆக்டிவிட்டிக்கு வந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸ் தேவைப்படும். ஸோ அது என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், உங்கள் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் எந்த அளவுக்கு இருக்குது, எதில் நம்ம வீக்காக இருக்கும், எதில் நம்ம லேகாக இருக்கும், அது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த கைடன்ஸை உங்களோட லைன் மேனேஜர் இல்லை உங்கள் சூப்பர்வைசர் கிட்ட இருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 20% ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதில் என்னென்ன கேப் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த இயரில் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்ரஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் 80% ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதை சொல்கிறதுனால அந்த உப்புக்கு சப்பு இல்லாமல் அந்த 80% டாஸ்க்கை நான் பண்ணக்கூடாதா, இல்லை அந்த 80% ஜாப்ஸை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலும் அந்த ரொட்டீன் ஜாப்ஸு, அதுக்கப்புறம் அந்த நான் ரொட்டீன் ஜாப்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி தாங்க ஆகணும். அதாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் தென் 6 hours நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 20% ஜாப்ஸை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய அந்த 2 hours இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இந்த 80% ஜாப் இந்த சின்ன ஜாப்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். இன்னும் அதிகமாக சொல்ல போகிறதா இருந்தால் இந்த 80% ஜாப் நான் கிரிட்டிக்கல் ஜாப்ஸ் பார்த்தீங்களா அதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெய்லி வந்து ஜாபை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 1/2 hour செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து முந்தின நாளே ஈவினிங்கை நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு இந்த ஜாபை இந்த நபர் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு சார்ட் போட்டு நீங்கள் வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாஃப் வந்து அதை பார்த்துட்டு அவங்களுடைய நேமுக்கு அகேன்ஸ்ட் என்னென்ன ஜாப் இருக்கோ அதை அவங்க பண்ண போகிறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போது 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஜஸ்ட்டு ப்ரீஃப் மட்டும் கொடுப்பீங்க. அடிஷ்னல் ரிசோர்ஸ் எது தேவைப்பட்டால் நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அந்த டைமை நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ஆக்கிட்டீங்க அப்படின்னா
இந்த 80% ஆஃப் டைம் வந்து நீங்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த 20% ஆஃப் ஜாப் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி அதிகமாக ரிசல்ட்டை பெறலாங்க. ஸோ இதுதாங்க பரேட்டோ பிரின்சிபல். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து லேடரில் நீங்கள் கிளைம் பண்ணிடலாம். ஸோ இந்த பரேட்டோ பிரின்சிபலும் இந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கெரியர் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம தங்கச்சிகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.